அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, அதாவது இறைவனினுடைய வாகனங்களாகிய கருடன், மயில் இது போன்ற இந்த வாகனங்களின் மகத்துவம் என்ன, இவர்களை நாம் வழிபட வேண்டுமா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நிச்சயமாக கருட தரிசனம் செய்தாலும் சரி, கருடனை தரிசித்தாலும் சரி, அல்லது ஒரு மயிலை தரிசித்தாலும் சரி, அதனை நாம் வழிபடத்தான் வேண்டும். இதில் என்ன சார் தனி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கருடாழ்வார் அப்படிங்கிறதே நம்ம கருட ஆழ்வார் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா, பெரிய திருவடி அப்படின்னே சொல்கிறோம். காரணம் இல்லாமலா நாம் அவரை பெரிய திருவடி அப்படின்னு சொல்லியிருப்பா? யோசிச்சு பாருங்கோ. இந்த கருடனுக்கு பார்த்தோம்னா தனியாக காயத்ரி மந்திரம் என்பதே உண்டு. பக்ஷிராஜாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி காயத்ரி மந்திரமே சொல்றது அல்லவா. ஆக பக்ஷி ராஜன்னு சொல்றோம், அந்த பறவைகளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லி இந்த கருடனை சொல்றோம். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலே கருடன் வட்டம் அடிக்கிறது அல்லவா. காரணம் இல்லாமல் கருடாழ்வார் வட்டம் அடிப்பாரா? யோசிச்சு பாருங்க. சாதாரண நாட்களிலே அந்த ஆலயத்தை சுற்றி கருடன் என்பது எங்கேயுமே இருப்பதில்லை. கருடனை பார்க்கவே முடியாது சாதாரண நாளில். அதே நேரத்திலே அது ஒரு மிகப்பெரிய சிட்டியாக இருந்தால் கூட சரி, அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு கும்பாபிஷேகம்னு நடக்கும் பொழுது அங்கே தானாக கருடன் என்பது வட்டம் அடிக்கிறது. இது எப்படி? யோசிச்சு பாருங்க. ஆக கருடன் என்பது இறைவனினுடைய அம்சத்தை தாங்கியதுதான் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகம்ங்கிறதே வரக்கூடாது அல்லவா. அப்படியே யோசிச்சு பாருங்களேன், எப்பொழுதுமே இறைவனை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் கருடாழ்வார் இல்லையா. அதே மாதிரி தான் மயூரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மயில் அப்படிங்கிறது கூட சுப்பிரமணிய சுவாமியை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டே இருப்பவர், அவரை சுமந்து கொண்டு பறந்து கொண்டிருப்பவர் அல்லவா. நம்ம சாதாரணமாக ஒரு தேர் வர்றது அப்படின்னு சொன்னால் கூட அந்த தேரை இழுக்கக்கூடிய அந்த வடம்னு சொல்கிறோம், அந்த கயிற்றையே நாம் தொட்டு வணங்குவோம், அந்த தேரினை தொட்டு வணங்குவோம் அல்லவா. ஆக அந்த தேரானது இறைவனை சுமந்து கொண்டிருக்கிறது, அந்த கயிறானது இறைவன் சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த தேரை பிடித்து இழுக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் அதையே நம்ம தொட்டு வணங்குறோம். அப்படின்னும் பொழுது சதா சர்வகாலமும் இறைவனையே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கருடனையும் அந்த மயிலையும் நாம் வழிபடுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதை எல்லாவற்றையும் விட இறைவனுக்கு எவர் ஒருவர் தொண்டு செய்கிறாரோ அவரை வணங்குவதன் மூலமாக நேரடியாக இறைவனினுடைய சக்தியையே, இறைவனினுடைய அருளையே பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறது தான் எல்லா மதங்களுமே நமக்கு அறிவுறுத்துகிறது. அதாவது சைவமாக இருந்தாலும் சரி, அது வைணவமாக இருந்தாலும் சரி, அது கௌமாரமாக இருந்தாலும் சரி, அல்லது சாக்தமாக இருந்தாலும் சரி, அல்லது காணபத்தியமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலேயுமே சாக்தம்னு வரும்பொழுது, சக்தி வழிபாடு அப்படின்னு வரும்பொழுது அங்கேயும் அம்பாளுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கிறார்கள். முருகப்பெருமான் அப்படின்னு வரும்பொழுது மயில் வாகனம் என்பதை போலவே விநாயக பெருமான் அப்படின்னு வரும்பொழுதே அங்கே மூஞ்சூறு எலி அப்படிங்கிற ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா. ஆனால் நம்ம எலியை வணங்குறது இல்லையே, நம்ம அடிக்கிறோமே அப்படின்னு சொல்லி வரும்போது கூட அதே எலியத்தான் அடிப்பாளை தவிர மூஞ்சூறு என்பதை யாருமே அடிக்க மாட்டார்கள். அந்த மூஞ்சூருக்கும் எலிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சூறு என்பது எந்த விதமான தொல்லைகளையுமே நமக்கு கொடுக்காது. அதனுடைய முகம் பார்த்தோம்னா அப்படி கூர்மையாக இருக்கும். அந்த மூஞ்சூறு என்கின்ற வாகனத்தை பார்க்கும் பொழுது, அந்த மூஞ்சூரை பார்க்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்கு பிள்ளையாரனுடைய ஞாபகமானது வந்து விடுகிறது. சரி, நான் நேரடியாக கருடனுக்கே வந்து விடுகிறேன். இந்த கருட தரிசனம் என்பது மிகவும் விசேஷமான ஒரு விஷயம் என்று நம்முடைய சாஸ்திரமானது அறிவுறுத்துகிறது. இந்த கருட தரிசனம் செய்யும் பொழுது பொதுவாகவே நம்ம பெரியவாலாம் சொல்லுவா தெரியுமா, அந்த கருடன் ஆகாயத்தில் பறந்தாலே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கருடன் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இறைவனானவர் சாதாரண மனிதராகிய நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாமல் போகலாம். அதே நேரத்திலே அந்த கருடனின் மேல் எப்பொழுதுமே இறைவன் அமர்ந்திருப்பார் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். ஆக அந்த இறைவனை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அந்த வாகனங்களை வழிபட்டாலே போதுமானது. இப்போ நமக்கு ஒரு கும்பாபிஷேகத்தில் கருடன் வட்டமடிக்கிறதுன்னு சொன்னால் நேரடியாக இறைவனை வந்துவிட்டார் என்பதுதான் அர்த்தம். இறைவன் நேரடியாக வந்திருந்து அந்த கும்பாபிஷேக காட்சியை தன்னுடைய கண்களாலேயே பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். சாமானிய மனிதர்களாக நம்முடைய கண்களுக்கு வேண்டுமானால் இறைவனினுடைய அந்த உருவமானது புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் கருடாழ்வார்
நம்மாழ்வார் அவரை தாங்கிக் கொண்டு வருகிறார் அல்லவா. ஆக அவரை தாங்கிக் கொண்டு வருகின்ற அந்த கருடனை நாம் தரிசிப்பதன் மூலமாக இறைவனையே நேரடியாக தரிசிப்பதாகத்தான் அர்த்தம். அதே மாதிரி மயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது மலைப்பகுதியிலே மட்டும்தான் இருக்கிறது அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. சாதாரண ஊர்களிலே கூட திடீரென்று மயிலானது வந்துவிட்டு போகும். அது எங்கேருந்து வர்றதுன்னே தெரியாது. அந்த ஊருக்கும் மலைப்பகுதிக்கும் சம்பந்தமே இருக்காது. திடீர்னு பார்த்தா அந்த மயிலானது அங்கே பறந்து விட்டு செல்லும். ஆக அந்த இடத்திலே இறைவனினுடைய ஒரு அருளானது கிடைத்திருக்கிறது, அந்த பகுதிக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது அந்த வாகனத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவனுடைய உருவம் வேண்டுமானால் நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் போகலாம். அவர்களை தரிசிக்கும் பொழுது நேரடியாக கருடனை தரிசித்தாலும் சரி, மயிலினை தரிசித்தாலும் சரி, இறைவனினுடைய அருளினை நாம் நேரடியாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் அங்கே பொருள். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.